ஆடி ஜூலி உம்மா மவளை வாயை கொடுத்து டேஷை புண்ணாக்குறதுக்குன்னே நீ வீடியோ போடுவியோ? தெரியாம தான் கேட்கேன். விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவண்ணா சரி நீ சொன்ன மாதிரி ஏக்கர் கணக்கில் பீலா விட்றாருங்க. அவர்னாலும் ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல தமிழ்நாட்டு சிஎம் ஜோசப் விஜய் அண்ணா 3 கிலோமீட்டரு மாரத்தான்ல ஓடிட்டாருன்னு ஒரு பெருமைக்கு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ. சப்ப இடத்துல இருந்துக்கிட்டு சமுத்திர கணக்கில் ரீல் ஊட்டியே பீலா ஊட்டியே, அதை எங்க கொண்டு சொல்ல, எதுல கொண்டு சேர்க்க? சரி, அவர் பாட்டிலோட போன கதையை பத்தி நீ பேசுற. கட்ட பாவாடை உடுத்தி தொட தெரிகிற மாதிரி வயசான ஒரு தாத்தா கூட அப்படி வலது கைய போட்டுக்கிட்டு ஒரு தேய்ச்சி ஒரு டான்ஸ் போட்டியே. மது போதையில தானே போட்ட நீ? பொட்ட புள்ள நீலாம் இத பத்தி பேசலாமா அப்படின்னு நாங்க யாரும் சொல்ல மாட்டோம். நீ பேசு, வேண்டான்னு சொல்லல. ஒருத்தவங்களை பேசுறதுக்கு முன்னாடி அதுக்கு அந்த விஷயத்த பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு பார்த்து பேசணும், சரியா? இப்போ ஆண் பெண் எல்லாருமே இப்போ மது இதுல கனெக்ட் ஆயிட்டாங்க. அதுல நீயும் ஒரு ஆளு. தாத்தா கூட வரிசி 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 ஆடினியே, மறந்துருச்சு அந்த வீடியோ? மறந்துட்டியா? எப்பா எம்மா நல்லா இருப்பீங்க. ஊழலை பத்தி நீங்க கொண்டு வரீங்களோ இல்லையோ, ஊழலை யார் யார் தலையெடுக்காங்கன்னு கொண்டு வரீங்களோ இல்லையோ, எவன் அரசியல் என்ன பண்ணாங்கிறத நீங்க கொண்டு வாங்க. ஏன்னா நம்மளுக்கு இப்பதான் 48 நாள் ஆயிருக்கு, இன்னும் நம்மளுக்கு வருஷ கணக்கில் இருக்கு. எப்படியாவது கொண்டு வந்து அவங்களுக்கு மேல ஒரு வழக்க போடுங்க. முதல்ல இந்த கிட்னி பிரச்சனை என்னாச்சு? சூலி அக்கா எதுக்கு அதுல அவங்க பேர் எதுக்கு அடிபட்டுச்சு? அந்த அக்கா இவ்வளவு தைரியமா பேசுறாங்கன்னா அதுக்கு உண்டான ப்ரூஃப் இல்லையோ ஒருவேளை? அதனாலதான் அந்த அக்கா இவ்வளவுக்குள்ள பேசுறாங்களோ? நீ நல்லா படிச்ச பிள்ளைங்கிறது நீ பேசுறத வச்சே தெரியுது, சரியா? நீ அந்த மாநிலம், இந்த மாவட்டம், இந்தியால இவங்க எல்லாரும் பூங்காக்கு போனாங்க, இதுல வாக்கிங் போறாங்க, ஜாக்கிங் போறாங்கன்னு யாரும் உங்ககிட்ட கேட்கல. நீ எப்ப பார்த்தாலும் ஜோசப் விஜய் அண்ணனாவும் ஜோசப் விஜய் அண்ணனை சுத்தி இருக்க எம்எல்ஏவும் அரசியலை பத்தி நீ பேசுற. முதல்ல நீ என்ன பதவியில நீ இருக்க? டிஎம்கேல நீ என்ன பொறுப்பு வாங்கியிருக்க? எதுக்கு நீ எப்ப பார்த்தாலும் டிவிகேவையே பேசிட்டு இருக்க? எனக்கு அது புரியவே இல்லை. உங்ககிட்ட பேசி பேசி நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். உன்னை பத்தி பேசி பேசி நான் டயர்ட் ஆயிட்டேன். டிவிகே பேசி பேசி நீ மட்டும் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கே எப்படி? அதுக்கு ஏதாவது ஒரு இது இருந்தா சொல்லு, நானும் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆயிக்கிறேன். நீ சொல்ற ரீசெண்டா வாங்கி இவளை ஏதாவது ஒண்ணு செய்யுங்கப்பா. எதாச்சும் ஒண்ணு செஞ்சு வாய்க்கு ஒரு பிளாஸ்திரிய போடுங்க தயவு செஞ்சு. நான் வைக்கிற கோரிக்கை.